குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய விதமான டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக 2 ரிப்பீட்டடான டவுட்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதை பற்றி மட்டுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் இந்த அப்டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WH11ன்ற கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துருந்துச்சு ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ எனக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆர் ஃபெயில் தானே வந்திருக்கணும், ஏன் WH11 கோடு வந்திருக்கு, ஏன் எனக்கு இன்னும் அது மாறவே இல்லை, நான் எப்போ என் ரிசல்ட்டை தெரிஞ்சுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த WH11 கோடு வந்திருக்குல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் இயருக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8th செமஸ்டர் மட்டும் எழுதலை, அதுக்கு கீழே இருக்க லோயர் செமஸ்டர் உதாரணத்துக்கு 6th 4th செமஸ்டர் அந்த அரியர் பேப்பரை அவங்க சேர்த்து எழுதின்றதால அவங்களுக்கு ரிசல்ட்டு தனித்தனியாக விட முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் எதனா பயப்படுற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்களோட லோயர் செமஸ்டர் எழுதியிருக்காங்களே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு 8th செமஸ்டர் ரிசல்ட் வரும்போது WH11 வந்துருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 8th செமஸ்டர் பேப்பர் மட்டும் இல்லாமல் அவங்களோட லோயர் செமஸ்டர் பேப்பரை சேர்த்து எழுதியிருக்காங்க. அதாவது அரியர் பேப்பர்ஸு உதாரணத்துக்கு 6th செம்மு 2nd செம்மு 4th செம் அந்த மாதிரி பேப்பர்ஸும் அரியர் பேப்பர் சேர்த்து எழுதியிருக்கிறதால அவங்களால அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாலாம் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ சேர்த்து தான் பப்ளிஷ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனால் ஒரு சில ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அரியரும் இல்லை, எழுதுந்து வெறும் 8th செமஸ்டர் பேப்பர்ன்றதால அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏன் ஒரு சிலருக்கு வரலன்னா அவங்க அரியரும் சேர்த்து எழுதுந்தாலும் அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. இதுதான்ப்பா விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. எப்போ WH11 ரிசல்ட் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னா லோயர் செமஸ்டர், புரியுதுங்களா. அதாவது டெர்மினல் செமஸ்டர் ரிசல்ட்டை தவிர்த்துருங்க, 8th செம் விட்டுருங்க, மற்ற லோயர் செமஸ்டர் இருக்குல்ல 6th 4th அதுக்கான ரிசல்ட் வரும்போது தான் WH11 கோடு வச்சு பார்த்தியா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான ரிசல்ட் அப்போ தான் பப்ளிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டு. நான் என்னால் முடிஞ்ச அளவு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா ஃபைனல் இயர் டெர்மினல் ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயரு, அதில் முக்காசி ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா NCன்னு வந்திருக்கு. NCனா நோ சேஞ்ச் ஓகேங்களா. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்டோ அதே தான். இப்போ உதாரணத்துக்கு RA ரீஅப்பியரன்ஸ்னு சொல்லி ரிசல்ட் வந்துருந்துச்சு வச்சுக்க, அவங்க திரும்ப தான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்க சில ஸ்டூடெண்ட்டு சரி நம்ம ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர் ரீவேல்யூஷன் போட்டு பாஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் ஸ்டடீஸோ ஜாபுக்கு போகலான்ட்டு பண்ணாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்டில் சேஞ்சஸே வரல, எனக்கு பழைய ரிசல்ட் என்னவோ அதே தான் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் திங் என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கூட மார்க்கு வந்து பூஸ்ட் ஆகாமல் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனி ரீசனாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்ப்போம், நான் வந்து இவ்வளோ மார்க் எடுப்பேன், பட் வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை கீ ஆன்சர் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு மார்க் பூஸ்ட் ஆகாமல் போயிட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட்டில் NC நோ சேஞ்சுன்னு வந்தவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான்ப்பா நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. இல்லை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்கள் ரிவ்யூன்ற ஆப்ஷனை வந்து ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அது மூலிமா அப்ரோச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேஜரான 2 டவுட்டுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா.